என்ன குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டாமா. என்னம்மா செய்வ? என்ன செய்வ? நானும் அப்ப புடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ குடும்பத்தோட வந்து ஏமாத்துறாங்களாம்ல. நான் கருத்து வச்சு உப்பு கறி ஓட்டுவேன். ஜாக்கிரதை. எனக்கு உனக்கு பேச்சு கிடையாது. நான் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ வாய் மூட்டு கலந்து மரியாதை. பேசுறது ஏன் தம்பி கிட்ட? அவன கேவலமா பேசுவேன். ஏன் குடும்பத்தை வம்பிழுப்பேன். நாங்க உன் வாயை பார்த்து நின்னுட்டு போமாக்கோ. மரியாதை அவ்வளவுதான். கிளம்பு. போச்சல அவள இங்க இருந்து. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அவ பேசிட்டு இருக்கா. வீடேறி வந்து அவள பேசாம இருக்க சொல்லு. என்ன வாயை போட்டு சொல்ற? அண்ணி நீங்களா அமைதியா கிளம்புங்க அண்ணி ப்ளீஸ். என்ன பயந்து ஓட சொல்றியா? அண்ணி பணத்தை கொடுத்தவன் நான். ஏன் பக்கம் நியாயம் இருக்கு. இவ கத்தறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். அவ வேணா மென்னிய கடிச்சு தூக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வாய் விடு. ஒத்தாள வந்து நின்னுக்கிட்டு அவ பாட்டுக்கு என்ன கத்திட்டு இருக்கா? நீ அண்ணி என்ன மிரட்டிட்டு இருக்க? அவஞ்சனா பாத்துக்க. என்ன பாக்குற? போய் இங்க வெளிய. பெரிய இவளாட்ட வந்து பேசிட்டு இருக்கா. பணத்தை என்ன என்கிட்டயா கொடுத்த? இந்த மாதிரில பேசிட்டு இருந்தா வெச்சுக்க சும்மா இருக்க மாட்டேன். போ வெளிய. என்ன பண்ணுவீங்க? முரளி this is too much. என் பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா நான் எங்க போவேன்? உங்ககிட்ட தானே கேப்பேன். போ கோயில்ல போய் பிச்சை எடு போ. பாறா மூசு மூசு மூச்சுட்டு அழுகுறதே. அன்னைக்கு நம்ம மண்டபத்துல பெருசா அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அப்படியே கிழிச்சு மாலையா போட்டுக்கிட்டே. ஏன் அம்பிட்டு பேரும் உங்க ஆளுங்க ஒத்தையாளா நான் நிக்க என்ன நீ மலனின்னு வேற பேசல. போ நீ தான் உன்னை பெத்து வச்சிருக்கல பொட்ட பிள்ளைய. போங்க ரெண்டு பேரும் ஆத்தால மகளும் சோடியா போய் கோயில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்க போங்க. ஏய் ஷிரடி சொன்ன என்னைய பிச்சை எடுக்க சொல்ற? நீ போய் பிச்சை எடு. செருப்பால யார பார்த்து பிச்சை கலையா? நல்ல ஒட்ட குச்சி கணக்கா இருந்து மாட்டி ஓட்டிட்டீங்களா? ஜாக்கிரதை. கவிதா என்ன செய்ய சொல்ற கவிதா? நான் என்ன சொன்னாலும் she is not able to understand. I can't make her. நான் புரியாம பேசுறேனா? இத பாருங்க முரளி. இதுக்கு மேல நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன். உங்க சொத்தை வித்து எனக்கு பணத்தை செட்டில் பண்ணு. அடி ராசாத்தி. யாரு சொத்தை யாருக்கு கொடுக்கிறது? மாமா சொல்லுங்க. சொத்து உன் பேர்ல எங்கமா இருக்கு? வீடு கூட உன் பேர்ல கிடையாதுமா. இப்படி எல்லாம் சொன்னா என் பணத்தை விட்டு கொடுத்து நான் போய்டுவேன்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்தோட கோர்ட்டுக்கு இழுக்காம விட. என்ன கோர்ட்டுக்கு பேசுற? கோர்ட்டுக்கு போவியா நீ? கோர்ட்டுக்கு போவியா நீ? போ பாக்க. ஐயா மாமா அவரை பேசாம இருக்க சொல்லுங்க. நெஞ்சு வலி வர போகுது. பாருங்க நீங்க அப்படியே போய் பேசுங்க. உங்களால பாத்தீங்களா? You don't know the consequences. நெஞ்சு வலி வந்து சாவு போற பேசாம இரு. நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஈஸ்வரன் பேசிட்டு இருக்கால்ல. இருங்க போறீங்களா இல்லையா? பேசாம இருங்க. இது பாருங்க முரளி. சொத்து இருக்கு, கான்டாக்ட்ஸ் இருக்கு, திறமை இருக்குன்னு சொல்லி தான் என்கிட்ட பணத்தை வாங்குனீங்க. இப்போ எதுமே இல்லன்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நான் உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன் சொல்லி. கைய நீட்டி பேசுற. உங்க பையில பணத்தை சொல்றத கேளு. நீ எனக்கு மூச்சு சும்மா இருக்க மாட்டானே. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மாமா முரளி என்ன இதெல்லாம்? அவள சும்மா இருக்க சொல்லு. நீ போறோம். இங்க நில்லுங்க. உனக்கு அப்படியே மரியாதை. கிளம்பிங்கிறது. இந்த பாரு என் பங்காளிட்ட சொன்னேன்னு வெச்சுக்க. இந்த தெருக்கோடியில இருந்து ரோட்டுக்கு போறதுக்குள்ள உன்னை கண்டம் கண்டமா வெட்டி போட்டுருவாங்க. இனிமே பணம் கொடுத்தேன் வாங்குனேன்னு எங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற வேலை வெச்சுக்கிட்டேன். நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஏய் சொல்லி அனுப்பு அவகிட்ட. அண்ணி ப்ளீஸ் அண்ணி இதுக்கு மேல இங்க நிக்காதீங்க. தள்ளுடி. இத பாரு. அதான் சொல்றல. ஈஸ்வரி சொன்னானா அப்படியே செஞ்சிருவா. ஒழுங்கு மரியாதையா வீடு போய் சேர வழியை பாரு. போ வெளியில. போறல. எல்லாம் ஓடி போங்க. சொல்லுடா வீட்டுக்கு போய் சேர வழியை திருப்பி சொல்லி அனுப்பு. அடி விடு. பாச்சு பேச. போக்க போ. அட போக்க. வந்துட்டா. பணம் பணம்னுட்டு. எம்பிட்டு தைரியம் எல்லாம் நம்ம ஆளுங்க. ஒத்தையாள வந்து நின்னுக்கிட்டே நான் வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்காளா அவ? ஏன் ஈஸ்வரி உண்மையிலே 15 லட்சம் கொடுத்துருப்பாளா? ஏன்டா மாப்பிள அந்த பணத்தை என்னடா பண்ண? என்ன மாமா புரியாம பேசுறீங்க? ஏன் மாமா நான் கிளப்ல போய் சீட் ஆனேனா இல்ல தண்ணி அடிச்சு ஆழ்ச்சேனா? You know something? When you invest in business, சில வாட்டி லாக் ஆயிடும். அவ்வளவுதான். பட் அது கண்டிப்பா திரும்பி வரும். நீ என்னைக்கு லாபம் வர்ற பிசினஸ் பண்ண? நஷ்டம் வர்ற பிசினஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்ட. மாமா உங்களுக்கு பிசினஸ் பத்தி எதுவும் தெரியாது. நீங்க என்கிட்ட பேசாதீங்க. ப்ளீஸ் டோன்ட். என்னங்க ப்ளீஸ் நமக்கு லாபமோ நஷ்டமோ அன்னிக்கிட்ட வாங்குன பணத்தை திரும்ப கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏ எப்படி கொடுக்க சொல்ற? டா இம்மிட்டு பெரிய ஃபைல்ல தான் தம்பி டைப் பண்ணி வச்சிருக்கல. இத எடுத்துட்டு போய் என்ன மாதிரி மணிக்கிற சொல்லு. இல்லனா நட்டமாயிருச்சு எழுதி கொடுக்குறோம். கணக்கு முடிச்சுக்க சொல்லு. ப்ளீஸ் அந்த பாவம் நமக்கு தேவையில்லைங்க. பேசாம உங்க பங்குல இருக்க சொத்தை வித்துட்டு அன்னைக்கு அந்த பணத்தை கொடுத்துடலாங்க. வீட்டுக்கு வந்து 4 நாள் கூட ஆகல அதுக்குள்ள பங்கு பிரிச்சு சொத்தை வித்தாவது கொடுக்குவாம்ல. நல்லா இருக்கு. ஏய் இந்தா போதும் கிளம்பு. இதெல்லாம் அவனோட சமாச்சாரம் அவன் பாத்துக்குறான். நீ உன் வேலைய பாரு போ. கிளம்பு. சும்மா அண்ணி தண்ணி நிட்டு போமா போ போ போ. நல்லா தான் இருக்குடா. வந்த உடனே இம்புட்டு பேசுறா. அதெல்லாம் விடுக்க. தள்ளுங்க மாமா. நல்ல வேளைக்கா எனக்கு சொத்தே கிடையாதுன்னு ஓங்கி ஒரு போடு போட்ட பாரு. கலை அதை கேட்டு ஆடி போயிட்டா.
அக்கா சரியான நேரத்துல ஒரு பொய்ய சொல்லி அவளை நீ டக்கரா அனுப்பிட்ட. அட நீ வேறடா, நான் உண்மையை தானே சொன்னேன். அக்கா ஆமா, பின்ன உனக்கு எதிரா சொத்து? நீதான் அம்பட்டியும் கரைச்சுட்டல்ல. என்னமோ அந்த கொட்டையில எண்ணெய் எடுக்கிறேன், இதுல புண்ணாக்கு எடுக்கிறேன்னு அப்பப்ப கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போனேன்ல, பிறகு எங்கிட்டு இருந்திருக்கும்? அக்கா என்னக்கா சொல்ற? மாமா என்னமாமா இது? மாப்பிள உங்க பேர்ல தானே நான் பவர் ஃபேக்டரி எழுதி கொடுத்தேன். மாப்பிள அதான் இல்லைன்னு சொல்லல, பவரை என் பேருக்கு தான் கொடுத்த. ஆனா உனக்கு செலவுக்கு அப்பப்ப பணம் கொடுத்தது யாரு? ஓ அக்கா. ஆமா. நீ எவ்வளவு வாங்கிட்டு போயிருப்ப? நீ என் பேர்ல பவரை கொடுத்த, அக்கா பணத்தை கொடுத்தா. நான் பவரை வச்சு அக்கா பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன். அவ யாருக்குனே உனக்கு பணத்தை கொடுத்துட்டா, நீ பிசினஸ் பண்ண மாட்டிக்கிட்ட. போச்சு. இப்படி வா மாமா. தாலி கட்டின இம்பிட்டு வருஷத்துல இன்னைக்கிட்ட விவரமா பேசிருக்கீங்க. அக்கா மாமா. அக்கா மாப்பிள வெளியிருந்து வீட்டுக்கு வந்தனா இந்த வீட்டோட மாப்பிள்ளையாயி மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து நான் தான் வீணா போய் நிற்கேன். நீ இந்த வீட்டிலே பிறந்தவன், ராஜா மாதிரி வாழ்ந்தவன். நீயும் எல்லாத்தையும் இழந்து வீணா போய் நிக்கியடா. அக்கா அக்காவை நான் நம்புனேன். பைத்தியக்காரா, கட்டின வேட்டியாவது கவனமா பாத்துக்கடா, அல்லது அதை கூட உருவிட்டு விட்டுருவாளுங்க. உலகம் தெரியாத பிள்ளையா இருக்கியடா. நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஏமாத்திட்டாங்க கவிதா. உன் புருஷன் பேச்ச நம்பி நான் பணத்தை இழந்துட்டேன். அண்ணி, முரளி ஏமாத்துறவர் இல்ல. அவரோட அக்கா பேச்ச நம்பி அவரே ஏமாந்து போய் நிக்கிறாரு. நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி உங்க பணத்தை திருப்பி தர சொல்றேன். எனக்கு நம்பிக்கை இல்ல கவிதா. அக்காவும் தம்பியும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. தம்பி பேர்ல சொத்தே இல்லைங்கிறதும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்காத தரமாட்டேன்னு சொல்றதும் அந்த அர்த்தத்துல தானே. அண்ணி, அவங்க புரியாம பேசுறாங்க. நான் முரளி கிட்ட விவரமா கேக்குறேன். கேட்டு என்ன பிரயோஜனம் கவிதா? என் பணம் திரும்ப கிடைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. நான் ஏமாந்துட்டேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நான் கொடுத்திருக்கிற பணத்தை எப்படி வாங்குவேன்? என் பொண்ணு பேர்ல போட்டிருந்த பிக்ஸ்ட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுத்து கொடுத்தேன். ஒட்டு மொத்தமா இப்படி ஏமாத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையே போச்சு. என்னால என் பொண்ணு வாழ்க்கையும் போயிடுச்சு. இனிமே உங்க அண்ணன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? என் பொண்ணு முகத்துல எப்படி முழிப்பேன்? நான் அவங்களுக்கு எல்லாம் எப்படி பதில் சொல்லுவேன்? அண்ணி, ப்ளீஸ் அழாதீங்க. உங்க பணம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு நான் ஏதாவது வழி பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல கவிதா. மத்தவங்கள தான் ஏமாத்துறானா? அந்த ஈஸ்வரி கூட பிறந்த தம்பிக்கும் சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறான். இப்படிப்பட்டவங்க கிட்ட எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? உன் மனசை அவங்க மாத்திருவாங்க. அண்ணி, அப்படி எல்லாம் நடக்காது. நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க ஏதோ கோவத்துல மன வருத்தத்துல எனக்கு எவ்வளவு பேசிருக்கலாம். ஆனா அண்ணிங்கிறது விட்டு போற சொந்தமா? உங்களுக்கு ஒரு பாதிப்புனா அது என்னையும் அண்ணனையும் தானே பாதிக்கும். அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? முரளி நல்லவர் அண்ணி, எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாரு. அவங்க அக்கா கோவத்துல சொல்றதால சொத்துல பங்கு இல்லைன்னு ஆயிடுமா? அவங்க அப்பா அம்மா முன்னாடி வச்சு சொத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துதானே ஆகணும். அவங்க கிட்ட பேசி உங்க பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுக்க சொல்றேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணி. கவிதா, உன் பேச்சுதான் இப்போ என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. முரளி அவங்க ஃபேமிலி எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் பணமும் போயிருக்காது, உன் வாழ்க்கை இப்படி சிக்கல் ஆயிருக்காது. என்னால நீ அங்க வாக்கப்பட்டு இவ்ளோ கஷ்டப்படுற. அப்படியெல்லாம் எந்த கஷ்டமும் எனக்கு இல்ல அண்ணி.
எல்லா ஃபேமிலிலயும் இருக்க பிரச்சனை தான் இங்கேயும் இருக்கு. அதெல்லாம் சந்திச்சுதானே ஆகணும். பார்த்து கவனமா இருந்துக்கோ கவிதா. நான் என் பணத்தை ஏமாந்த மாதிரி நீ உன் வாழ்க்கையை ஏமாந்துராத. அண்ணி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காத அண்ணி. உங்க பணம் எப்படியும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்க தைரியமா போங்க அண்ணி. சரி, நான் வரேன் கவிதா. உங்க சொத்தை வித்து எனக்கு பணத்தை செட்டில் பண்ணு. அடி ராசாத்தி, யாரு சொத்தை யாரு வித்து யாருக்கு கொடுக்கிறது? மாமா சொல்லுங்க. சொத்து அவன் பேர்ல எங்கமா இருக்கு? வீடு கூட அவன் பேர்ல கிடையாதுமா. வாழ வந்தான நினைச்சா இன்னும் பயமா தான் இருக்குல்ல? யாராவது ஒரு ஆள் அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்களான்னு எத்தனை நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எவனுக்கும் தைரியம் இல்ல, மிரண்டு போய் இருக்காங்க. ஏன்? அந்த வாழ வந்தானுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? அப்படியே முளைச்சிருந்தாலும் அதை ஒட்ட வெட்டி அவனை உள்ள தள்ளி 4 மிதி மிதிச்சு என் ஆத்திரத்தை நான் தீர்த்திருக்க மாட்டேன். இத பாருங்க மிஸ்டர் ராமகிருஷ்ணன், பயப்படாம நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏன் தயங்குறீங்க? எழுதி கொடுங்க. இல்ல நான் வேணா மாதவியோட ஃப்ரெண்டுங்கிற முறையில அந்த மனோகர் மேலயும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கட்டா? மாதவி அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா. மனோகர் தான் அவளோட உலகம்னு நினைச்சிட்டு இருந்தா. அவரால் எப்படி ஒதுக்கி தள்ள முடிஞ்சது? எனக்கு என்னமோ இதுல ஏதோ சதி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சார், அன்னைக்கு நான் மாதவி கிட்ட சொன்னேன் அந்த குடும்பமே மாறிடுச்சுன்னு. ஆனா அவ என்னதான் கோச்சுக்கிட்டா. அவரும் அந்த வாழ வந்தானும் சேர்ந்து திட்டம் போட்டு சதி பண்ணிருக்காங்க. அவங்க எக்கெடுக்கிட்டு போட்டோம் போனா எனக்கு என் தங்கச்சி மாதவி உயிரோட வேணும். அவ இத்தனை நாளா எங்க இருக்கா, எப்படி இருக்கானே தெரியல. வீட்டுல அம்மா உங்களுக்கு எப்படி தவிச்சு போயிருக்காங்க தெரியுமா? என்னால அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. இப்படி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சைடுல இறங்க வேண்டாமா? எப்படி இறங்குறது போனா? அந்த வாழ வந்தானுக்கு ஆள் பலம், அரசியல் பலம், போலீஸ் பலம் எல்லாமே இருக்கு. அவனை எதிர்த்து நம்மளால என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு கூட இந்த விஷயத்தை பப்ளிக் முன்னாடி வச்சு பிரச்சனை பண்ணலாம் நினைச்சேன். ஆனா உள்ளுக்குள்ள அவன் நினைச்சா பயமா தான் இருக்கு. மிஸ்டர், போலீஸ் பலன்னு எல்லாரும் சேர்த்து சொல்லாதீங்க. அந்த வாழ வந்தானுக்கு எதிரா ஒரு நூலு கிடைக்காதான்னு போராடிக்கிட்டு இருக்கிறவன் நான். கிடைச்சதும் பாருங்க வேடிக்கைய. மேடம், நாங்க கம்ப்ளைண்ட் எழுதி தரோம். ஆனா நீங்க அந்த மனோகர் மேலயும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். கலெக்டர்னு விட்டுற கூடாது. கலெக்டர்னா என்ன விதிவிலக்கா? அவருக்கு மட்டும் சட்ட ஒழுங்கு கிடையாதா? அதுக்கு இல்ல மேடம், டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது சொன்னாங்கன்னா? அதுக்காக அவர் கொலையே பண்ணாலும் பாத்துக்கிட்டு கைய கட்டிட்டு நிக்கவா முடியும்? டிபார்ட்மெண்ட் மேட்டரை நான் பாத்துக்கிறேன். நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. சரிங்க மேடம். அந்த மனோகர் பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். நாங்க இப்பவே அந்த மனோகர் மேலயும் வாழ வந்தான் மேலயும் கம்ப்ளைண்ட் எழுதி தரோம் மேடம். வாங்க சார். போங்க சார். வந்துட்டாருப்பா. எல்லாம் ரெடியா இருங்க. கலெக்டர், 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 கலெக்டர். அமைதியா எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இத பாருங்க, உங்களுக்காக பதவி ஏத்துக்கிட்டு வந்திருக்கிற புது கலெக்டர். ரொம்ப சந்தோஷங்க. என்ன நீங்க எல்லாரும் ஒரு கலெக்டரா பார்க்க வேண்டாம், உங்க வீட்டுல ஒருத்தரா பாருங்க. உங்களோட குறைகளை என்கிட்ட சொல்லுங்க. எந்த குறைகளா இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். உங்களோட குறைகளை எல்லாத்தையும் மனுவா எழுதிட்டு வந்து ஒவ்வொருத்தரா கொடுங்க.
சரிங்க இந்தாங்க ஐயா ஐயா இந்தாங்க மனு இந்தாங்க ஐயா சின்னாண்டி குப்பத்துல வீடு எதுவுமே சரியில்லை சார், வீடு கட்டி கொடுங்க சார். ரோடு சரியில்லை சார், ரோடு போட்டு கொடுங்க சார். தெருவிளக்கு எதுவுமே எரியல சார், சரி பண்ண சொல்லுங்க சார். குப்பத்துல கழிவறையே இல்ல சார், அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்க ஐயா, எல்லாத்தையும் நீங்க தான் சரி பண்ணுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா இங்க இருக்கிற குழந்தை கொடுங்க ஐயா மீன் பிடிக்கிறதுக்கு வலை இல்லைங்க, அதனால மீனே பிடிக்க முடியல, போட்டெல்லாம் உடஞ்சு போச்சுங்க ஐயா. நீங்க தான் ஐயா பார்த்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் ஐயா, எங்க தொழிலே அதுதானே ஐயா. நிச்சயமா ஐயா எங்களுக்கு இலவச கேஸும் எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இந்த குப்பத்திலேயே பள்ளிக்கூடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஐயா. ஆமாங்க எங்க பிள்ளைங்க ரொம்ப தூரம் நடந்து போய் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஐயா, பஸ் வசதியும் இல்ல. சரி அப்படியே எங்க குப்பத்துக்கு பள்ளிக்கூடமா கட்டி கொடுத்துருங்க ஐயா, அதை தான் மனுல எழுதிருக்கோம். நாங்கெல்லாம் ஒரு வாரம் ஆயிடுச்சு ஐயா கடலுக்கு மீன் பிடிக்க போய். எங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்குங்கய்யா. ஒரே கடலுக்கு வந்தளிப்பு கடலுக்கு போகவே முடியலங்கய்யா. அப்படியா? நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். ஐயா எங்க பாட்டிக்கு முதியோர் பென்ஷன் எழுதி கொடுத்து வரவே இல்லைங்கய்யா. ஐயா இங்க நிறைய சின்ன குழந்தைங்களா இருக்கு, சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சத்துணவு கூட ஏற்பாடு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. அது மட்டும் இல்லைங்கய்யா, இங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் மண்ணுலயும் தண்ணிலையும் விளையாண்டு ஜுரம் மலேரியா இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து குழந்தைங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கய்யா. ஒரு சுகாதார மையம் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. கண்டிப்பா பண்றேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தைரியமா எப்ப வேணாலும் எந்த நேரமானாலும் என்ன வந்து பார்க்கலாம். மனு எழுதுங்க, உங்களோட எல்லா குறைகளையும் எனக்கு எழுதி நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தீர்த்துறேன். நீங்க தான் பார்த்து ஏற்பாடு செய்யணும். இந்த குப்பத்தோட காவல் தெய்வமா இருந்து எங்க எல்லாரோட குறையை நீங்க தான் தீர்க்கணும் சார். கண்டிப்பா கண்டிப்பா செய்யறேன். இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. வரேங்க வரேன். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சரி வாங்க. கார்த்தி என்ன விஷயம் சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன? மாதவி பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. நானும் முடிஞ்ச அளவுக்கு ரகசியமான முறையில் தேடி பார்த்துட்டு இருக்கேன். மாதவிக்கு விரோதிங்க யாரா இருக்காங்களா? தங்கப்பாண்டி, தங்கம்னு சொல்லுவாங்க, மீட்டர் வட்டி விடுற தாதா. அவன் தான் எனக்கும் மாதவிக்கும் பிரச்சனையா இருந்தான்.